கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கன்னி ராசி அப்படின்னாவே வெட்டு 1 துண்டு 2 இதுதாங்க இவங்களோட கொள்கையே. இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அந்த முடிவு அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படின்லாம் எடுக்க மாட்டாங்க. பல கட்ட யோசனைக்கு அப்புறமா தான் ஒரு முடிவே எடுப்பாங்க. தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல கன்னி ராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவங்க. நிறைய பஞ்சாயத்து பண்ணுறதுல கன்னி ராசிக்காரங்க தான் முன்னணியில் இருப்பாங்க. தன்னை சார்ந்தவங்களே ஒருத்தர் தப்பு பண்ணி இருந்தாலும் கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராக தான் இவங்க தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்மளை சேர்ந்தவங்க தானே, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம், அவங்க பண்ண தப்பை மறைச்சிடலாம், அந்த மாதிரி என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவாக நடந்துக்குவாங்க. பகைன்னு வந்துட்டா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்க திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க. இப்படிப்பட்ட கன்னிராசி அதீத புத்திசாலி தான். ஆனால் எந்த இடத்துல இவங்க சறுக்கி நிற்கிறாங்கன்னா பாசத்தினால வேஷத்தினால நிறைய பேர் உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி இன்ன வரைக்குமே உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது எட்டா கனியாக தாங்க போயிட்டு இருக்கு. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகாக கட்டம் போட்டு கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கைன்னு வர்றப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, உங்களுடைய லைஃப்னு வர்றப்போ நிறையவே இருக்குது. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கன்னிராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க? சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் இனி நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே நடக்குங்க. சுக்கிரனோட பயிற்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஏகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இத்தனை நாள் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்த வாழ்க்கை வாழ போகிறீங்க. தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது குருவோட இணைவு பெற்ற பலன்னு தரப்போகிறாருங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா 2க்குரியவர், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தோட அதிபதியாக இந்த சுக்கிரன், அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கிரன். அப்போது இந்த யோகாதிபதி கன்னிராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சியால் அந்த சுக்கிரன் போய் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது நிறைய நன்மைகள் காத்து கொண்டிருக்குதுங்க அப்படின்னு அர்த்தம். அதுவும் குருவோட சேர்ந்து இணைய போகுது. அப்ப 2 தனம், அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் தனக்காரகன் கிரகம் குருவோட போய் 10ல் உட்கார்ந்துருக்காருங்க. அப்புறம் என்ன, தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. தொழில்ல தனவரவை பெருக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் அத்தனை அம்சங்களையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்க போறாருங்க. என்ன மேடம் நடக்கும்? தொழில்ல மாற்றம் பண்ணுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு கொடுக்குங்க. சில அதிரடி மாற்றங்களை தொழில் விஷயத்தில் உங்களுடைய நிர்வாக ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வந்து தொழிலை விரிவுபடுத்த கிளைகளை உருவாக்குறது அப்படிங்கிற தன்மையெல்லாம் நல்ல நல்ல தொழிலாளர்களை எடுக்கிறது, திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அப்படியே வெளிநாட்டுக்கு பரப்பக்கூடிய அமைப்பு, வெளிமாநிலம், அதாவது ஒரு நிறைய விஷயங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் அப்படி விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் எந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அப்போது தனம் பெருகும், தனத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பணத்தை பெருக்கக்கூடிய தொழிலை வளர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க போகுதுங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கூட போகுது. அதே மாதிரி ரெகக்னேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கன்னிராசியினருக்கு நிச்சயமா நடந்தே தேருங்க. உங்க மேலதிகாரிகள் உங்களை புகழக்கூடிய தன்மை உங்ககிட்ட கொடுத்தாங்க, அதை கரெக்டா அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்க மேலதிகாரிகளுக்கு உங்க மேல வருங்க. அதையும் நீங்க திறம்பட செய்வீங்க. பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், விருப்பப்பட்ட இடத்துக்கு துறை ரீதியான சேலஞ்ச் எல்லாம் கிடைக்குங்க. ஸோ இது எல்லாமே சிறப்பு பெறுது. அப்போ தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, வியாபார ரீதியாகவும் நல்லா இருக்க போகுதுங்க. பேச்சுக்குரியவன் சுக்கிரன், அழகா பேசுவீங்க, அற்புதமா பேசக்கூடிய தன்மை. குரு கரெக்டா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனக்காரகன். அதாவது நல்லா பாருங்க, தனக்காரகனா குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. எப்படி பணம் வந்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. எங்கிருந்து வருது? தொழிலின் மூலமா பணம் வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதே சமயத்துல தனாஸ்திபதி தனக்காரகனோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு சிறப்புடைமைங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் பணத்துக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இல்லை. கடைசி நேரத்திலேயாவது பணம் கிடைச்சிரும். கடன் கிடைக்குமா? கடன் கட்டாயம் கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக உயர்வு இருக்குது.
கல்வி ரீதியாகவும் உயர்வு இருக்க போகுதுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிக்கும். கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு, கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தங்க. அப்போ சொல்லி கொடுக்கறது, போதனைகள், திட்டம் தீட்டுறது, திட்டம், சட்டம், நிதி, நீதி அது எல்லாத்தையுமே கையாளுறதுல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசி நேயர்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையுதுங்க. பாக்கியாதிபதி அதே சுக்கிரன் தனக்காரகரோட சேர போறாரு. அப்போ பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இல்லவா? அப்போ அப்பாவோட சேர்ந்து எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஒன்று அப்பா நல்லா இருக்க போறாருங்க, அதே சமயத்தை பாக்கியத்தை உங்களுக்கு அப்பாவாகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, பேரும் புகழும் கொடுக்கும் பாக்கியம் அப்படிங்கிற அமைப்பு. எந்த பாக்கியத்துக்காக நீங்க உங்க மனசுல என்னென்ன ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்குதோ அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க ரீதியான நன்மைகள் கிடைக்குங்க. அரசாங்க ரீதியில் அதாவது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசாங்க எக்ஸாமில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஸோ இந்த காலகட்டம் அந்த ஆர்வத்தை தூண்டும். எங்கேயாவது போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம். கணவன் மனைவி செட்டில் ஆகலைன்னா செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணவனுக்கு வேலை இருக்குது, மனைவிக்கு வேலை இல்லைன்னு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. ஸோ கணவன் மனைவி 2 பேரும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த தனாஸ்திபதியான சுக்கிர பகவான் கரெக்டாக டைரெக்டாக 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். சுக்கிரனும் குருவும் இணைஞ்சு 2 பணக்காரர்களான இந்த கிரகங்கள் இணைஞ்சு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கும்போது சுகஸ்தானத்தை விருத்தி அடையக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்போ வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கா? நிறைவேற்றி கொடுக்கும். வீடு வாங்கலாம். கண்டிப்பாக அந்த எண்ணத்தில் முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருங்க. இந்த கோச்சார ரீதியாக வாகனம், அதே மாதிரி நல்ல வாகனம் அமையும். லக்ஸுரியான வாகனங்கள் அமையுங்க. இது வரைக்கும் 2 வீலரில் போயிட்டு இருந்தவங்க இப்போ 4 வீலர் வாங்குவீங்க. 4 வீலரில் ஏற்கனவே இருந்தவங்க வந்து இப்போ வேறு லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், இடம் வாங்குறது, நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை விவசாய நிலங்களை வாங்குறது, இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசிக்கு நிச்சயமாக அமையுங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் வாழ்க்கை அமையும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இத்தனை நாளாக நான் நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் அது எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி அந்த விஷயங்கள் வந்து நடக்க போகுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா? அப்போது நீங்கள் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுங்க. ஏன்னா சுக்கிரன் குரு 2 பேரும் எதிர்த்தன்மை கொண்டவங்க. எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறது உறவுகள் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில், மனைவி கணவன் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கணுங்க. அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்துலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறதுனால எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அதை எதிர்த்துக்கிட்டு நின்னா அப்படின்னு தான் பிரச்சனை வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கணுங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நாட்கள், அதாவது அற்புதமான ஒரு காலகட்டம்ங்க. தனம் பெருகும், பொருளாதாரம் சிறப்படையக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாருங்க. அது குருங்கிறது யாருங்க? தனக்காரகன். அவர் 4க்குரியவர், சுகத்தை கொடுக்கக்கூடியவர். வீடு வண்டம் வாங்குறது, அசையா சொத்துக்கள் வாங்குறது, அசையும் சொத்துக்கள் வாங்குறது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. வேலையில் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயங்கள். அப்போ குடும்பம், தனம் விஷயங்கள் நடத்துவது எல்லாமே சிறப்புங்க. ஒரு சிறப்பாக பெறக்கூடிய காலகட்டமாக அமையுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கிடைக்குங்க. சுக்கிரன் நல்லா தான் இருக்காரு. ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னா ஒரு முறையாவது நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. சூப்பராக இருக்குங்க. நினைச்சது எல்லாமே நடக்கும். சுகபோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாருங்க. முடியாதவங்க தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக தனம் பெருகும். குடும்பம் நன்றாக இருக்குங்க. இதையும் தாண்டி பொது பலன்கள் சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. பெரியோர்களோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக சமூகத்தில் அந்தஸ்து, மரியாதை கிடைக்க பெறுவீங்க. தூரதேச பயணங்களுக்கு சூழல் ஏற்பாடாகும். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்குங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும். பங்கு சந்தை மூலத்தில் முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியுங்க. பதவி உயர்வு கிடைக்கலாம். உறவினர்கள் வருகை இருக்கும். வீடு வாகனம் வாங்குற முயற்சி சாதகமான பலன் தரும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்குங்க. வாகனங்கள் சேர்க்கை இருக்கும். பெண்கள் உங்களது செயல்களில் மற்றவர்களோட ஆதரவு கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் உங்கள் கை கூடி வருங்க. கிடைக்கின்ற வாய்ப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல நன்மை நடக்கும். நன்றி, வணக்கம்.
எல்லோராலையும் ஈஸியாக ஏமாற்றப்படக்கூடிய அன்புக்கு அடிமையான புதன் பகவான ராசி அதிபதியை கொண்ட கன்னி ராசிக்கு வணக்கங்க. அன்போ அரவணைப்போ கன்னி ராசிக்காரர்கள் அதிகமாக கொடுப்பீங்க. ஆனால் எதிர்பார்க்கிற பட்சத்தில் துளி அளவு கூட கிடைக்காம நிறைய நேரங்களில் தனிமையில் அழுதவங்களும் நீங்கள் தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்குமே களைப்பை பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயத்தில் ஊரே பேசக்கூடிய அத்தனை விஷயத்துலேயும் நீங்கள் நொந்து போய் இருந்திருப்பீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இனி எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஜெயமாக மாறும். அது என்னவா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அப்படி கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுதல் நடக்கும். அந்த விஷயத்தில் கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். சூரிய பகவான் மிதுன ராசி பயிற்சியாகக்கூடியது தாங்க. ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்ங்கிறது எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. எதுலேயுமே வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். தகராறு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலுமே சரி அதில் உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்குங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையுமே துணிச்சலாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். எண்ணியது எண்ணியபடியே நடக்குங்க. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது. உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த தடைகள் அதுவே தன்னால் விலகி போகுங்க. பணவரவு கூடும். தொழிலில் விரிவாக்கம் கிடைக்கும். சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அது மாதிரி சுமூகமான நிலையை உருவாக்குது. கணவன் மனைவி கிட்ட இருந்த வருத்தம், இடைவெளி இது எல்லாமே குறையுதுங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடக்க போகுது. திருமண முயற்சிகள் கை கூடி வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதக பாதகங்களை அதை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதிர்கோள் விலகுதுங்க. நிறைய விஷயங்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. அலைச்சல் குறையுங்க. பயணங்கள் போயிட்டு வருவீங்க. வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ. அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. இந்த நேரங்களில் கன்னிராசிக்காரங்க காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். இதுவே அரசியலில் இருக்கக்கூடிய நம்முடைய கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தங்குத்தடை இல்லாமல் நடக்குங்க. எதிர்பார்ப்புகள் மறையும். பகை பாராட்டுகள் எல்லாமே பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுது. மன உறுதி அதிகமாக போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும். எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய எண்ணம் தோன்றுங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. இதுவே அரசாங்கத்துறைக்கு ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அரசாங்க அதிகாரியாக வலம் வரணும்னு சொல்லிட்டு ஆசையோடு படிச்சுட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அரசாங்க உத்தியோகம் உங்கள் கையில் இருக்குங்க. இது என்ன பிரமாதம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மாதங்கிறது கன்னிராசிக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. பண கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு டென்ஷன் எல்லாமே குறையும். உங்கள் தேவைக்கேற்ப கையில் பணம் பொருளுங்க. நீண்ட நாட்களாக கடன் தொல்லையால் கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடன் தொல்லை நீங்க போகுது. நிம்மதியான தூக்கத்தை பெற போகிறீங்க. வேலையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரிங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க. வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாரையுமே நம்பாதீங்க. யாரையுமே பகைச்சிக்க வேணாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கள் நிலச்சிருக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செஞ்சால் நன்மைகள் கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் மேம்பாடு இருக்குது. செல்வ செழிப்பு மேலோங்குங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன்னா தெளிவாக கேட்டுக்கோங்க. சில விஷயங்கள்லாம் கொட்டி கொடுத்தா பணம் எவ்வளவு வேணாலும் வருங்க. நான் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே முடிய போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிய போகுதுங்க. தெளிவாக சொல்கிறேங்க. கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்தா எப்படி பணம் எவ்வளவு சேரும் அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓஹோன்னு அமையுங்க. இது நாள் வரைக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எப்படி வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருந்தாலும் சரிங்க, இனி உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு மாறும். மற்றவங்கெல்லாம்
அடடா எப்படி இருந்தான் பாரு, இப்போ எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு வயிற்றெரிச்சல்ல அவன் வாய் பொத்திக்கிட்டு உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குங்க. நல்ல எதிர்காலம் அமையுதுங்க. அப்படி என்னமா எங்களுக்கு நல்லது நடக்க போகுது, நீ சொல்லும் போதெல்லாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் தெளிவாக சொல்லு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குங்க கன்னிராசிக்காரங்களே, உத்திர நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள், 9 பாதங்களை கொண்ட கன்னிராசி உங்களுடைய அதிபதி புதன் இந்த மாதத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு ராகு, கேது, சனி இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காங்க. ஆனால் குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. குரு 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலில் நல்ல மாற்றம் அமையுங்க. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குங்க. போட்டிகளில் வெற்றி கிளப்பறீங்க. அதுவும் 6ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க. எல்லா விதமான போட்டிகளுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்குறாங்க. புதிய வேலைகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2, 9 அதிபதியான சுக்கிரம் 8ஆம் இடத்துல இருக்காரு, மறைஞ்சிருக்காரு. பெரிய பெரிய விசேஷம் இல்லைங்களா, இருந்தாலும் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்குறாரு. இதனால் ஏற்றமும் இருக்குது, பாக்கியமும் இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு. திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையுது. இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கார் இல்லையா, அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய நன்மைகளை உண்டாகுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது நல்லதாக நடக்குங்க. நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அளவில் நல்லாவே அமைய போகுது. நீங்கள் கவலையே படணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சுமூகமாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்குறாரு. வெற்றி மீது வெற்றி குவிய போகுதுங்க. புதன் 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்களுடைய அதிபதி 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானத்தில் ராசிநாதனே இருக்கிறதுனால முடிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மூத்த உடன்பிறப்பு சகோதரன் சகோதரிகளோ அவங்களால நல்ல ஏற்றங்கள் உண்டாகுங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி முடியும். உங்களுடைய ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறக்கூடிய காலகட்டம். வெளிநாடு சொல்லக்கூடிய யோகம் அமையும். 12ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேரும் உங்களை பாதிப்பு கொடுக்கலாம்னு உஷாராக நிற்கிறாங்க. ஆனால் அயன சயன யோகத்தை எடுக்கிறாங்க. 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு செல்றதுனால வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் என்னமா பாக்கியம்னு சொல்கிற வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறது நல்லதா அப்படின்னு கேட்டாக்க அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையுங்க. வருத்தப்படாதீங்க. நீங்களே யோசிப்பீங்க, கட்டாயம் குடும்பத்தை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும். அதே போல் சந்திராஷ்டமம் உங்களுக்கு அந்த நாட்களில் அந்த காலகட்டத்தில் பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. புதிய முயற்சிகளில் இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி ரொம்ப முக்கியம்னா ஏதாவது கோயிலில் பச்சரிசி நெல் தானமாக கொடுக்கறது மூலமாக சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு நிச்சயமாக குறையுங்க. திடீர் பணவரவு உண்டாகும், பாக்கியங்கள் கிடைக்கும், லாபம், சுப செலவுகள் அமையுங்க. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஆசை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. அதுக்கான வாய்ப்பு கைகூடி வரும். தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், சுப செலவுகள் உண்டாகும், தூக்கம் கிடைக்கூடிய நல்ல வெற்றி செய்திகள்லாம் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. அதோடு அருகில் இருக்கிற நவநீத கிருஷ்ணனுக்கு, அதாவது நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஏற்றம் வருங்க. மாற்றம் எல்லா விதங்கள்லையுமே வெற்றி தொடரும். இப்போ வரைக்கும் பார்த்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம்னு சுருக்கமாக பார்த்துருக்கோம். இப்போ கன்னி ராசியோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எப்படி இருக்க போகுதுங்க. கடமையில் ஆர்வமுடன் ஈடுபடக்கூடிய கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் தெளிவாக சிந்திச்சு உறுதியாக செயல்படக்கூடிய உங்களுக்கு உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியன் ஜீவசஸ்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு. வியாபாரம் வளர்ச்சி பெறும், தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க, பணியில் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும், எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இதோட வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படி
அப்படின்னா எதிர்பார்த்த வேலையும் வந்து சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா தாராளமாக அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அரசியல் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா செல்வாக்கு உயரும், எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும், குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகுங்க. உங்கள் ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிக்கிறது, எதிர்பார்த்த வரவுகள் வரும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், புதிய இடம் வீடெல்லாம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. இதோட விரயஸ்தானத்தில் கேது செவ்வாய் சஞ்சாரங்கிறது செலவுகள் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறாங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க.